இஸ்ரேல் விசஸ் பாலஸ்தீன் மாதிரி இஸ்ரேல் விசஸ் ஈரான் மாதிரி இருக்கு. இஸ்ரேல் தன்னுடைய முதல் அட்டாக் தொடங்கினதுக்கு அப்புறமா வா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரானும் தன்னுடைய அட்டாக் ஆரம்பிச்சிருச்சு. ஆபரேஷன் ரைசிங் லைன்ற பேர்ல இஸ்ரேல் ட்ரோன் ஜெட் மாதிரியான பல ஆயுதங்களை ஈரான் மேல அனுப்புது. இதுல 100க்கும் அதிகமான பேர் இறந்திருக்காங்க, 200க்கும் அதிகமான பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இதுல பாதி பேர் அந்த கவர்மெண்டோடைய முக்கியமான அபிஷியல்ஸ். இதுக்கு இஸ்ரேல் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, தொடர்ந்து ஈரான் பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய இந்த ஹமாஸ் அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டைரக்டாவும் இன்டைரக்டாவும் பினான்சியலாவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, இதனால நாங்க அட்டாக் பண்றோம்னு சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான் ஈரான் தாக்குப்பிக்காது. ஆயுத பலம், அமெரிக்காவுடைய சப்போர்ட் எல்லாமே இஸ்ரேல் பக்கம் தான் இருக்கு. கண்டிப்பா ஈரான் நிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஈரான் தன்னுடைய பலமான தாக்குதலை கொடுத்து இப்போ இஸ்ரேல்ல பல இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமா தலைநகர்ல மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கா. இஸ்ரேல் ஈரானை தாக்குது, ஈரான் இஸ்ரேலை தாக்குது. இதுக்கு நடுவுல சிரியா, ஈராக் மாதிரியான பல நாடுகள் இருக்கு. அவங்க பயந்து உட்கார்ந்து இருக்காங்க. இந்த போர்னாலே அமெரிக்கா மாதிரியான நாடுகள் பொருளாதாரமா மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகுது. கடைசியில 2 நாட்டுடைய சிவிலியன்ஸ் அவங்க தான் பாதிக்கப்பட போறாங்களே.